திருச்செந்தூர் சிவன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். வணக்கம் பவானி, தற்போது மழைநீரை அப்புறப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தாழ்வான பகுதியில் தங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூரில் நேற்று இரவு தொடங்கிய கனமழையானது தற்பொழுது வரையுமே நீடித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீடித்துக் கொண்டிருக்கும் கனமழையானது 5 நிமிடத்திற்கு ஒரு முறை விடாமல் பெய்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு பெய்து கொண்டிருக்கும் கனமழையினால் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கக்கூடிய சூழல் நிலவியுள்ளது. தற்பொழுது இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு உபகோயிலாக இருக்கப்படக்கூடிய சிவன் கோயிலில் மழைநீரானது அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றது. உள்புகுந்தக்கூடிய ஒரு அபாய சூழலும் இருந்து வருகின்றது. இதனால் சிவன் கோயில் முன்பு இருக்கக்கூடிய பேச்சியம்மன் சிலை மூழ்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி இருக்கின்றது. அதாவது பந்தல் மண்டபம் முகப்பிற்குள் தொடங்கி அங்கு இருக்கக்கூடிய சிவன் கோயில் முழுவதும் குளம் போன்றே தற்பொழுது காட்சியளித்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கனமழையை அப்புறப்படுத்துவதற்காக நகராட்சி சார்பில் ஊழியர்கள் மூலம் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் தொடர்ந்து ஆங்காங்கே கனமழை நீடித்துக் கொண்டிருப்பதால் அந்த பணியானது நகராட்சி ஊழியர்களுக்கு வெறும் சவாலாகவே இருந்து வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய வீரராகபுரம் தெரு போன்ற பல்வேறு இடங்களில் மழைநீரானது அதிகப்படியாக தேங்கியுள்ளது மட்டும் இல்லாமல் வீடுகளுக்குள் போகக்கூடிய ஒரு சூழலும் நிலவி இருக்கின்றது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பு அடைந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பகுதி முழுவதுமே குளம் போன்ற காட்சி இருக்கக்கூடிய சூழல் நிலவி இருப்பதால் மக்கள் நடமாட முடியாத ஒரு அவல்நிலையும் ஏற்பட்டு இருக்கின்றது. நகராட்சி முன்பும் அதிகப்படியான மழைநீர் தேங்கி கொண்டு குளம் போலவே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. சரியாக நேற்று நள்ளிரவு பெய்த அந்த கனமழையானது தற்பொழுது வரை நீடித்துக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் யாரும் வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு வீடு முழுங்கக்கூடிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது வரை நகராட்சி நிர்வாகம் சார்பில் மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கான அனைத்து பணிகளுமே மும்முரமாக மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. காலை வரை தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரலாறு காணாத மழையானது பதிவாகியுள்ள நிலையில இன்று குறைந்த அளவில் தான் பதிவாகி இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த ஒரு பாதிப்புகளானது கடந்த முறையை விட தொடர்பு கொண்டு பார்க்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் கூட அதிகப்படியான மழைநீர் வந்து கொண்டிருப்பதால் பக்தர்கள் மிகவும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். தற்பொழுது தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் அப்புறப்படுத்தும் பணி மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நன்றி பவானி, உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.